அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இந்த ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலாவின் மாபெரும் கிருபையால் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரஹாவின் அழிவிற்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு பிறகு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 8 கிபி 570 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை திரு மக்கா நகரில் விடியற்காலை நேரத்தில் அபு தாலிப் அவர்களுடைய வீட்டில் ஹசரத் ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலிருந்து இவ்வுலகில் தோன்றினார்கள். அவர்களுடைய பிறப்பு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 கிபி 571 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பேடு எழுதியுள்ளார்கள். பெரும்பாலான உலமாக்கள் 12ஆம் தேதியே பிறை 12ஆம் தேதியே அதிகம் ஆதரிக்கின்றார்கள். உலகில் நடந்த அபூர்வ நிகழ்ச்சிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் தோன்றியதுமே உலகின் சில பகுதிகளில் அபூர்வ நிகழ்ச்சிகள் நடந்தன. அவை: கிஸ்ரா மன்னனுடைய நகரில் பூகம்பம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவனுடைய அரண்மனையில் 14 கலசங்கள் கீழே தெரித்து வீழ்ந்தன. பாரசீக மன்னனுடைய அரண்மனையில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வணங்கப்பட்டு வந்து கொண்டிருந்த நெருப்பு திடீரென்று அணைந்து விட்டது. 3. சாதா என்னும் வற்றாத ஜீவநதி திடீரென்று வற்றிவிட்டது. விடிந்த பிறகு மன்னன் கிஸ்ரா தெரித்து வீழ்ந்துவிட்ட கலசங்களை பற்றி பெரும் பீதி கொண்டான். மந்திரி பிரதானிகளையெல்லாம் ஒன்று கூட்டி இதன் காரணத்தை அறிய முயன்று கொண்டிருக்கும் அதே நேரத்திலே அவனுக்கு பாரசீக புனித அணையாத ஜோதி அணைந்துவிட்டது என்ற தகவலும் வந்து சேர்ந்தது. அவனுடைய அச்சம் மேலும் பன்மடங்கு பெருக ஆரம்பித்தது. முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம்: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருத்த சேதனம் ஹத்னா செய்யப்பட்டே பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய புனித உடலின் மீது எந்த அசுத்தமும் இருக்கவில்லை. இதனை கண்ணுற்ற அப்துல் முத்தலிப் அவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தலாம் என்று கூறினார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7ஆம் தினத்தன்று அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு பெரிய அகீகா விருந்து நடத்தி எல்லா அரபு தலைவர்களையும் அந்த விருந்தில் கலந்து கொள்ளச் செய்து, இந்த குழந்தை நான் முஹம்மது புகழப்பட்டவர் என்று பெயர் சூட்டுகின்றேன் என்று அறிவித்தார்கள். இந்த பெயரை கேட்டதுமே அங்கு குழுமியிருந்த அரபு தலைவர்கள் பலர், இது என்ன மிகவும் புதுமையான பெயராக இருக்கிறதே, இதற்கு முன் நம் கோத்திரத்தில் எவருக்கும் இந்த பெயர் சூட்டப்படவில்லையே என்று ஆதங்கம் கொண்டனர். அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குழந்தையின் பிறப்பை குறித்து அவனுடைய படைப்புகளிடம் புகழ்ந்து கூறட்டும் என்றுதான் இந்த பெயரை சூட்டினேன் என்று கூறினார்கள். அவர்கள் இத்தகைய ஒரு பெயரை தேர்ந்தெடுத்ததற்கு அவர்கள் கண்ட ஒரு கனவும் காரணமாக இருந்தது. ஆதாரம் பைஹக்கி ஃபத்ஹுல் பாரி. அப்துல் முத்தலிப் அவர்கள் கண்ட கனவு: அவர்களின் முதுகந்தண்டிலிருந்து ஒரு சங்கிலி தொடர் வெளிப்படுகிறது. அதன் பகுதி வானை நோக்கியும் மற்றொரு பகுதி பூமியை நோக்கியும் பிறிதொரு பகுதி மேற்கு நோக்கியும் இன்னொரு பகுதி கிழக்கு நோக்கியும் நீண்டு நிற்கிறது. பிறகு அந்த சங்கிலி சிறிது நேரத்தில் ஒரு மரமாக மாறிவிடுகிறது. அந்த மரத்திலிருந்து இலைகள் எல்லாம் சூரியனுடைய ஒளியைப் போல 70 மடங்கு ஒளி கொண்டு பிரகாசமாக உள்ளது. கிழக்கிலுள்ள மக்களும் மேற்கிலுள்ள மக்களும் அம்மரத்தின் கிளைகளை பற்றியவர்களாக இருக்கிறார்கள். குறைசி கோத்தினரும் அக்கிளையை பற்றியவர்களாக இருக்கின்றார்கள். அதே குலத்தைச் சார்ந்த சிலர் அக்கிளைகளை வெட்ட முயலுகிறார்கள். இத்தகைய ஒரு துர் எண்ணத்தோடு அவர்களுடைய அருகில் நெருங்கும் பொழுது அழகான ஒரு வாலிபர் அங்கு வந்து கிளைகளை வெட்ட விடாமல் தடுத்து விடுகிறார். இக்கனவிற்கு பலன் கூறுபவர்கள், ஓ அப்துல் முத்தலிஃபே, உம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை பெரியதானதும் அதன் வழிகாட்டுதலை பின்பற்ற மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மக்கள் திரண்டு எழுந்து வருவார்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் அந்த குழந்தையை பாராட்டும் என்று கூறினார்கள். இதன் காரணமாகவே அப்துல் முத்தலிப் முஹம்மது என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அண்ணலாரின் அன்னையார் கண்ட கனவிலும் ஒருவர் வந்து, உமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டும் என்று கூறியதாகவும், சிலருடைய அறிவிப்பின்படி
என்று பெயர் சூட்டும்படியும் அன்னலாரின் பெயரை குறிப்பிட்டுள்ளது கவனிப்பிற்கு உரியதாகும். அன்னலாரின் சிறப்பு பெயர்களின் காரணம். அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 99 சிறப்பு பெயர்கள் உள்ளன. அவற்றில் 5 சிறப்பு பெயர்கள் பற்றி அன்னலாரே பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார்கள். நான் முகம்மதாகவும் இருக்கின்றேன், அகமதாகவும் இருக்கின்றேன். குஃப்ரை இறை மறுப்பை அகற்றுபவனாக இருப்பதால் மாஹியாகவும் இருக்கின்றேன். இறுதி நாளிலே நானே முதலாவதாக எழுப்பப்படுபவனாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டுபவனாகவும் இருப்பதால் ஹாசிர் ஆகவும் இருக்கின்றேன். எல்லா நபிமார்களுக்கும் நான் இறுதியாளனாக இருப்பதாகவும் ஆக்கிப் ஆகவும் இருக்கின்றேன் என்று கூறினார்கள். இவர் பிறந்த சமயத்தில் சிலை வணக்கம் அன்றைய அரபியர்களுடைய மதமாக இருந்தது. ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை விடுத்து அவர்கள் வணங்கி வந்த இந்த தெய்வங்களில் லாத், மனாத், உஸா, ஹுபுல் ஆகியவை பிரபலமானவை ஆகும். எனினும் யூத கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்களும் நெருப்பு வணங்கியவர்களும் அவர்களில் இருந்தார்கள். அத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய கொள்கையை கடைபிடித்து வரும் சிலரும் அவர்களில் இருந்தார்கள். பொருளாதார நிலையை பொறுத்தவரை அவர்களது வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வியாபாரமே பெரும் துணையாக இருந்தது. அரபிய தீபகற்பத்திற்கு உட்புறத்தின் சில பகுதிகளில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் நடைபெற்று வந்தன. அரேபிய பெண்கள் அனைவரும் நெசவு தொழில் செய்து வந்தார்கள். எனினும் அனைத்து செல்வங்களும் போர்களில் செலவழித்து வீணடிக்கப்பட்டது. அவர்களுடைய வறுமையும் பஞ்சமும் தலைவிரித்தாடியது. அணிவதற்கு ஆடைகள் கூட இல்லாமல் தவித்தார்கள். சமுதாய வாழ்வை பொறுத்தவரை அநியாயம் பரவி கிடந்தது. பலவீனர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். பலமுள்ளவர்களுடைய பலவீனர்களின் உரிமைகளை சுரண்டி தின்றார்கள். கணக்கின்றி பல மனைவியர்களை வைத்திருந்தார்கள். விபச்சாரத்தை ஒரு குற்ற செயலாகவே கருதவில்லை. அற்ப காரணங்களுக்காக பல குலங்களிடையே போர்கள் நடந்து கொண்டிருந்தன. இவையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அரபு நாட்டுடைய சூழ்நிலையாகும். யானைப்படை வரலாறு. நஜ்ஜாசி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா என்பவன் புனித கஅபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சன்ஆ நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்தவ ஆலயம் சர்ச் ஒன்றை நிர்மாணித்தான். மக்காவிற்கு செல்லும் ஹஜ் பயணிகளை தனது ஆலயத்திற்கு திருப்பிவிட முயன்றான். இது பற்றி கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்தி விட்டார்கள். அதை கண்ட அப்ரஹா கோபத்தால் கொதித்தெழுந்தான். 60,000 வீரர்கள் கொண்ட பெரும் படையோடு பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிளம்பினான். அவனது படையில் 9 அல்லது 13 யானைகள் இருந்தன. அவன் யமனிலிருந்து கிளம்பி முஹம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவிற்குள் நுழைய ஆயத்தமானான். மினா மற்றும் முஸ்தலிஃபாவுக்கிடையே உள்ள முஹஷிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் அமர்ந்திருந்த யானை தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. அதனை தெற்கு, வடக்கு மற்றும் காபாவை நோக்கி செல்ல மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களை சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன. அதன் மூலம் அவர்கள் தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இப்பறவைகள் சிறிய குருவிகளைப் போன்று இருந்தன. அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியைப் போன்று 3 கற்கள் இருந்தன. அதன் ஒன்று அலகிலும் 2 இரு கால்களிலும் இருந்தன. அது எவர் மீது விழுந்ததோ அம்மனிதன் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மரணமடைந்தான். கற்கள் வீசப்படாத சிலரும் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழ தப்பி ஓடினார்கள். வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணமடைந்தார்கள். அப்ரஹாவுக்கு அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கலன்று விழ ஆரம்பித்தது. அவன் சன்ஆவை அடைந்த பொழுது ஒரு குருவி கொஞ்சை போன்று சுருங்கிவிட்டான். பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இதயம் வெளியே ஆகி துடிதுடித்து செத்தான். அப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குறைசியர்கள் அனைவரும் அப்படைகளை எதிர்க்க அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கி கொண்டார்கள். அந்த படைகள் மீது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். இப்னு ஹிசாம்.
அல்லாஹு தாலா குர்ஆனில் இதை பற்றி ஒரு சூறா இருக்கின்றான். நபியே, யானை படையினரை உங்களது இறைவன் எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா? அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களைப் போல அவர்கள் மீது எரியச் செய்தான். அதனால் அவர்கள் அந்த பறவைகள் கொத்தி தின்னப்பட்ட கதிர்களைப் போல ஆக்கி அழித்து விட்டான். அல் குர்ஆன் 105வது சூறா 1 முதல் 5 ஆயத்துக்கள். இந்நிகழ்ச்சி இசபி ஆண்டு 571 பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்தில் நடைபெற்றது. அல்லாஹ் தனது நபி மற்றும் புனித வீட்டின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. செவிலித்தாயின் வளர்ப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபியர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அவர்களில் நகர்ப்புறங்களில் வாழ்ந்தவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுப்பார்கள். குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றி விடாமல் இருக்கவும், உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும், தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இப்படி செய்து வந்தார்கள். தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினார். இறுதியாக ஷாத் இப்னு பக்ர் என்னும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா பின்த் துவைஃப் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவரது கணவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸா என்பவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் புகட்டிய காலங்களில் ஹலீமா பல அதிசய நிகழ்வுகளை கண்டார். அவரே சொல்ல கேட்போம். நான் எனது கணவர் மற்றும் கைக்குழந்தையோடு பால்குடி குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம். அது கடுமையான பஞ்ச காலம். நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் கிளப்பெண் ஒட்டகம் ஒன்றும் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை. எனது மார்பில் அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அளவு பாலும் இல்லை. எனது ஒட்டகைகளிலும் பால் இல்லை. எனினும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடுவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன். நான் பயணித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்தோடு மெதுவாக சென்றது. இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது. ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால்குடி குழந்தைகளை தேடி அடைந்தோம். எங்களோடு சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாஹ்வின் தூதரை காட்டப்பட்டது. எனினும் அக்குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் குழந்தைகளின் தந்தையிடமிருந்து நாங்கள் ஊதியம் பெற முடியும் என எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். எனவே அல்லாஹ்வின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை. என்னை தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைத்தனர். அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய பொழுது நான் எனது கணவரிடம், அனைவரும் குழந்தையோடு திரும்புகையில் நான் வெறும் கையோடு செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதமில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகின்றேன் என்று கூறியதற்கு அவர், தாராளமாக செய்யலாமே, அக்குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பர்க்கத் செய்யலாம், வளம் தரலாம் என்றார். நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன். எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே அந்த குழந்தையை நான் வாங்கி கொண்டேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன். அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது. சுப்ஹானல்லாஹ். அக்குழந்தை வயிறு நிரம்ப பாலருந்தியது. அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் பாலருந்தியது. பிறகு இருவரும் உறங்கிவிட்டார்கள். இதற்கு முன் நாங்கள் எங்களது குழந்தைகளுடன் இவ்வாறு உறங்க முடிந்ததே இல்லை. எனது கணவர் எங்களது கிளவொட்டுகையை நோக்கி சென்றார். அதன் மடியில் பாலால் நிரம்பி இருந்தது. அதை கறந்து நானும் எனது கணவரும் பசிதீர குடித்தோம். அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம். காலையில் எனது கணவர், ஹலீமாவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ மிகுந்த பர்க்கத் வாய்ந்த வளம் பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கின்றார் என்றார். அதற்கு நான், அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன். பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். எனது பெண் கழுதையில் அக்குழந்தையும் அமர்த்தி கொண்டேன். எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது. அப்பெண்கள் என்னை நோக்கி, அபூ துபைபின் மகளே, உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாகச் செல். நீ வரும்பொழுது பயணித்து வந்த கழுதைதானா இது என்றார்கள். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதுதான் இது என்றேன். அவர்கள், நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றார்கள். எங்களது ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் பொழுது கொளுத்து மடி கறந்து திரும்பும் அந்த கறந்த பாலை நாங்கள் அருந்துவோம். எங்களைத் தவிர வேறு எவரும்
தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களுடைய ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலிமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்கள் என்று சொல்வார்கள். இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பே மடி சுரந்து வரும்பொழுது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியோடு திரும்பி வரும். சுஹான்ல்லாஹ். இவ்வாறு அக்குழந்தைகளுக்கு பால்குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வணக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம். எனினும் தவணை முடிந்து விட்டமையால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்றோம். அவரது தாயாரிடம், எனது அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னுமே விட்டுவிடுங்கள். மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பிடித்துவிடும் என்று நான் அஞ்சுகின்றேன் என்று கூறினேன். எனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னுமே ஒப்படைத்து விட்டார்கள். இப்னு ஹசீம். நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அவர்களது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது என்று இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியவர்களை பிடித்து படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார்கள். ஒரு சதை துண்டை வெளியே எடுத்து, இது நான் உம்மிடம் இருந்து ஷைத்தானுக்குரிய பங்கு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு ஒரு தங்க தாம்பூலத்தில் இதயத்தை வைத்து ஜம்சம் நீரால் அதை கழுவினார்கள். பிறகு முன்பிருந்த இடத்தில் இதயத்தை பொருத்தினார்கள். நபியவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் நபியவர்களின் செவில் தாயிடம் சென்று, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். குடும்பத்தார் நபியவர்களை நோக்கி வந்தபொழுது அச்சத்தால் நபியவர்கள் நிறம் மாறி காணப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில் தேய்க்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். முஸ்லிம் 261. பாசமிகு தாயார். இந்நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலீமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவருடைய கபரை கண்டு வர விரும்பினார்கள். தனது குழந்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதினாவிற்கு பயணம் மேற்கொண்டார். மன அமைதியற்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கு மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் அபுவா என்னும் இடத்தில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பரிவுமிக்க பாட்டனாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தனது பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கும் முன் தந்தையை இழந்த சோகம் ஒருபுறம் வந்து வருத்தி கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாக ஆகிவிட்டது. தன் பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலைகளிலும் தம்மோடு வைத்து தனது பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டு 2 மாதம் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்னு ஹிசாம். சகோதரனின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு தாலிப் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இத்தகைய சூழ்நிலைகளில் தான் நபி அவர்களது ஆரம்ப கால வாழ்க்கை துவங்கியது. உண்மை, நம்பிக்கை, நாணயம் ஆகிய பண்புகளின் மீது வளர்ந்து வந்தார்கள். சாதிக் உண்மையாளர், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் ஆகிய போன்ற பெயரோடு சிறப்பு பெயர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் சாது கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக அறிவிப்புகள் இருக்கின்றது. மக்காவாசிகள் ஆடுகளை மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். புகாரி 2262 ஹதீஸ். வாலிபம் அடைந்தவோடு
ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மஹசூமி என்பவரோடு இணைந்து வணிகம் செய்யத் தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் வந்தார். என் சகோதரனை, என் தொழில் நண்பரே என்று கூறி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். இப்னு மாஜா 2287. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் கதீஜா பின் குவைலித் அவர்களின் வணிகப் பொருட்களோடு ஷாம் சென்றார்கள். கதீஜா பின் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நட்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்டபோது அவர்களை வரவழைத்து, எனது அடிமை மைசராவுடன் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கத்தீஜாவை மனம் புரிதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள். கத்தீஜா தங்களது பொருளில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார். மேலும் மைசராவும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கண்ட நட்பண்புகள், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை கத்தீஜாவிடம் விவரித்தார். கணவரை இழந்த இந்த கத்தீஜாவை பல குறைசி தலைவர்கள் மனம் முடிக்க விரும்பிய பொழுது அதனை மறுத்து வந்த கத்தீஜா தமக்கு ஏற்ற கணவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று முடிவெடுத்தார்கள். தனது எண்ணத்தை தோழி நஃபீசா இடத்தில் தெரிவித்தார்கள். நஃபீசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கத்தீஜாவின் விருப்பத்தை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இது பற்றி கூறினார்கள். அவர்கள் கதீஜாவின் தந்தையுடைய சகோதரர்களிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். ஷாமிலிருந்து திரும்பிய 3ஆம் மாதத்தில் அவ்விருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதில் ஹாசிம் கிளையாரும் மூலக்கோத்திரத்தாரும் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மகராக கொடுத்தார்கள். அப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 40, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 25. அவர் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிகச் சிறந்த பெண்மணியாக விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவரே முதல் மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளில் இப்ராஹீமை தவிர அனைவரும் அன்னை கதீஜா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளே. முதல் குழந்தை ஹாசிம். இவருடன் இணைந்தே நபி அவர்களுக்கு அபுல் ஹாசிம் என்ற புனைப்பெயர் கூறப்படுகிறது. பிறகு ஜெய்னப், ருஹையா, உம்மு கல்சூம், ஃபாத்திமா, அப்துல்லாஹ் ஆகியோர் பிறந்தார்கள். இந்த அப்துல்லாஹ்விற்கு தாயிப், தாஹிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு 6 மாதம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்னு ஹிசாம் ஃபத்ஹுல் பாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நெருங்கிவிட்டது. அவர்களது ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது. சத்துமாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள நூர் மலையின் ஹிரா குகைக்கு செல்வார்கள். ரமலான் மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளும் இப்புவியையும் அதை தாண்டிய பிரபஞ்சத்தையும் இயக்கும் அபார சக்தியை பற்றி சிந்திப்பதிலேயும் ஈடுபட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக சிலைகளை வணங்குவதையும் இழிவான வாழ்க்கையில் இருப்பதையும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் மன திருப்தியோடு வாழ்க்கை தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கை பாதையும் அவர்களுக்கு முன் இருக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவக்கத்தில் இறைச்செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலேயே வந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலைப் போல தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. ஹிரா குகையில் அவர்கள் தனித்து இருந்தார்கள். தனது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருந்தார்கள். அந்த நாட்களுக்கான உணவை தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அந்த உணவு முடிந்ததும் மீண்டும் தன் துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்பி வருவார்கள். இதை போன்று பல நாட்களுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது. ஒரு நாள் உருவானவர் அவரிடம் வந்து ஓதுவீராக என்றார்.
அதற்கு அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள். அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுக கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுக கட்டி அணைத்துவிட்டு என்னை விட்டுவிட்டார். பிறகு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் எனக்கு ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்று கூறினேன். அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறை கட்டி அணைத்துவிட்டு, படைத்தவனாகிய உம்முடைய இரட்சகனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அவன்தான் மனிதனை அளக்கில் கரு வளர்ச்சியின் ஆரம்ப நிலையிலிருந்து படைத்தான். ஓதுவீராக, உமது இரட்சகனின் கண்ணியம் மிக்கவன் என்றார்கள். அல் குர்ஆன் 96:1-2 ஆயத்து. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதயம் படபடத்தவர்களாக அந்த வசனங்களோடு தனது துணைவியார் குவைலிதின் மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, என்னை போர்த்துங்கள் என்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்துவிட்டார்கள். நடுக்கம் தீர்ந்ததும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் விஷயத்தை கூறினார்கள். தனக்கு நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தனக்கு எதுவும் நேர்ந்துவிடுமோ என உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவினரிடம் இணங்கி இருக்கின்றீர்கள். சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வறியவர்களுக்காக உழைக்கின்றீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டவர்களுக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபல் என்பவருடைய மகன் பரக்கா அவர்களிடம் அழைத்துச் சென்றார்கள். நௌஃபல் அசத் என்பவரின் மகனும், அசத் அவர் அப்துல் உஸாவின் மகனும் ஆவார். பரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தலைவராக இருந்தார். மேலும் அவர் ஹிப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராகவும், இன்ஜில் வேதத்தை ஹிப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுபவர்களாகவும், கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார். அவரிடம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையின் சகோதரன் மகனே, உன் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்போது வரகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீர் எதை கண்டீர் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பார்த்த செய்திகளை அவரிடம் சொன்னார்கள். அதை கேட்டதும் வரகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உனது சமூகத்தார் உம்மை உனது நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிரோடு திரகாத்திரமாக இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்று மங்களாய்த்து கொண்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், நீர் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. நீர் வெளியேற்றப்படும் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமான உதவி செய்வேன் என்று கூறினார். அதன் பின் வரகா நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார். இந்த முதற் செய்தியோடு வகை சிறிது காலம் நின்று போயிற்று. புகாரி 3. அல்லாஹ் இரண்டாவது முறையாக வகையை இறக்கி அவர்களை சிறப்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹிரா மலை குகையில் தங்கியிருந்தேன். பிறகு என் தங்குதலை முடித்து கொண்டு மலையிலிருந்து இறங்கினேன். அப்பொழுது என்னை அழைக்கும் குரலை கேட்டு நான் எனது வலது பக்கத்தில் பார்த்தேன். அங்கு எதையும் நான் காணவில்லை. என் இடப்பக்கத்தில் பார்த்தேன். அங்கும் எதையும் நான் காணவில்லை. ஆகவே நான் என் தலையை உயர்த்தி பார்த்தேன். அங்கு ஒன்றை நான் கண்டேன். ஆகவே நான் எனது துணைவியாரான ஹதீஜாவிடம் சென்று, எனக்கு போர்த்து விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அவர்கள் எனக்கு போர்த்தியும் விட்டார். என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றவும் செய்தார். அப்போது போர்த்திக் கொண்டு படுத்திருப்பவர்களை எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள், மேலும் உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று வசனங்கள் அருளப்பட்டன. அல் குர்ஆன் 74:1-5 வரை உள்ள வசனங்கள். இந்த நிகழ்ச்சி தொழுகை கடமையாவதற்கு முன் நடந்தது. இதைத் தொடர்ந்து வஹி வருவது அதிகரித்தது. புகாரி 4922 ஹதீஸ். தூதுவத்தின் ஆரம்ப காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிரச்சார பணியை இறை வசனங்களின் வழிகாட்டல் படி செய்து வந்தார்கள். தான் நபி ஆனதிலிருந்து 3 ஆண்டு கிபி 612 வரை ரகசியமாகவே இஸ்லாமை போதித்து வந்தார்கள். பிறகு நபியே
நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமுட்டு எச்சரிக்கை செய்வீராக என்ற 26 இறைக்கட்டளை இறங்கியது. இந்த வசனம் மரளப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நெருங்கிய உறவினரான ஹாசிம் கிளையாரை அழைத்தார்கள். அவர்களோடு முத்தலிஃபின் வம்சத்தில் சிலரும் சேர்ந்து 45 ஆண்கள் மொத்தம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசத் தொடங்கிய போது அபூ லஹப் முந்திக்கொண்டு கூச்சலிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் பேசாமல் இருந்துவிட்டார்கள். இரண்டாவது முறையாக ஹாசிம் கிளையாரை அழைத்து, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அவனை புகழ்கின்றேன், அவனிடமே உதவி தேடுகிறேன், அவன் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன், அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைக்கின்றேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று கூறி தொடர்ந்தார்கள். நிச்சயமாக ராயித் போருக்கு செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்படும் தூதர் பொய்யுரைக்க மாட்டார். எந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று கூறினாரோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கும் பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் உறங்குவது போன்றே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பதைப் போன்றே எழுப்பப்படுவீர்கள், உங்களது செயல்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள், நிச்சயமாக அது நிரந்தர சொர்க்கமாக அல்லது நிரந்தர நரகமாக இருக்கும் என்று உரையாற்றி முடித்தார்கள். அப்போது அபுதாலிப் கூறினார், உனக்கு உதவி செய்வது எனக்கு மிகவும் விருப்பமானதே, உனது உபதேசத்தை ஏற்பதும் எங்களுக்கு பிரியமானதே, உனது பேச்சை மிக உறுதியாக உண்மைப்படுத்துகின்றோம். இதோ உனது பாட்டனாரின் குடும்பத்தார், நானும் அவர்களில் ஒருவன்தான், எனினும் நீ விரும்புவதை அவர்கள் விட நான் விரைவாக ஏற்றுக்கொள்வேன். எனவே உனக்கிடப்பட்ட கட்டளையை நீ நிறைவேற்றுவதில் உறுதியாக இரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன். எனினும் எனது மனம் அப்துல் முத்தலஃபின் மார்க்கத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை. அப்போது அபூ லஹப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த அழைப்பு இழிவானது, இவரை மற்றவர்களின் தண்டிக்கும் முன் நீங்களே தடுத்து விடுங்கள் என்றான். அதற்கு அபூ தாலிப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார். சஃபா மலை மேல் அபுதாலிப் அவர்கள் தனக்கு பாதுகாப்பளிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்த பிறகு உறுதியாக இறை மார்க்கத்தை எடுத்து உரைப்பதற்காக சஃபா மலை உச்சியில் ஏறி நின்று யா சபாஹா, யா சபாஹா என்று சத்தமிட்டார்கள். பெரும் படை ஒன்று சூழ்ந்து கொண்டதை அல்லது ஏதேனும் பேர் ஆபத்து வந்துவிட்டதை அறிவிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். பிறகு குறைசி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினர்களையும் அழைத்தார்கள். பஹ்ரு குடும்பத்தாரே, அதி குடும்பத்தாரே, அப்து முனாஃபின் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தார்களே என்று அழைத்தார்கள். அவர்களது அழைப்பை செவியேற்ற இவ்வாறு அழைப்பவர் யார் என்று வினவ சிலர் முஹம்மது என்று கூறினார். உடனே குறைசியர்களில் அபூ லஹப் மற்றும் பலரும் அங்கு குழுமினார்கள். வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள். அனைவரும் ஒன்று கூடிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மலைக்கு பின்னால் இருக்கும் கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கின்றார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், ஆம், உங்களை நாம் நம்புவோம், உங்களை உண்மையாளர்களாக கருதுகின்றோம், பொய்யுரைத்து நாங்கள் கண்டதில்லை என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கின்றேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம், ஒருவர் எதிரியை பார்த்து அவர்கள் தன்னை முந்திச் சென்று தனது கூட்டத்தினர்களை திடீரென தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யா சபாஹா என்று அழைத்தவர்களை போன்றவனாமேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து அல்லாஹ்வின் வேதனை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தார்களின் பெயர்களை தனித்தனியாகவும் பொதுவாகவும் குறிப்பிட்டார்கள். குறைசியாரே, அல்லாஹ்விடமிருந்து உங்களது ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. காப் இப்னு லுவையின் கிளையாரே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது. இவ்வாறே முர்ரா காஃபின் கிளையாரே, குசைவின் கிளையாரே, அப்துல் முனாஃபின் கிளையாரே, அப்துல் சம்ஸின் கிளையாரே, இது போன்ற ஒவ்வொரு கிளையார்களுக்கும் தனித்தனியாக அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். ஹசீம் கிளையாரே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்துல் முத்தலீஃபின் கிளையாரே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. அப்துல் முத்தலீஃபின் மகன் அப்பாஸே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது.
அல்லாஹ்வின் தூதர் மாமியான அப்துல் முத்தலிஃபின் மகள் சஃபியாவே, அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைக்கும் நன்மைக்கும் பொறுப்பாக இருக்க முடியாது. அல்லாஹ்வை விட்டு உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. எனினும் மக்களே, உங்களோடு இரத்த பந்தம் என்னும் உறவு இருக்கிறது. உரிய முறையில் இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றும் என்று கூறி முடித்தார்கள். இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள். ஆனால் அபூ லஹப் மட்டும் குரோதத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொண்டான். நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான். அவனை கண்டித்து அழியட்டும், அபூ லஹபுடைய இரு கரங்களும் அவனும் அழியட்டும் என்ற 111வது வசனம் அல் குர்ஆன் அத்தியாயம் இறங்கியது. புகாரி 3525, 3526, 3527, முஸ்லிம், ஜாமித், திர்மிதி, ஃபத்ஹுல் பாரி ஆகிய நூல்களில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களின் சபைகளில் துணிந்து நின்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க தொடங்கினார்கள். முன் சென்ற நபிமார்கள் தங்களது சமுதாயத்தினர்களுக்கு கூறி வந்த, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர இறைவன் உங்களுக்கு இல்லை, அல் குர்ஆன் 7:59வது ஆயத்து என்ற வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். நிராகரிப்பவர்களின் கண் முன்னே காபாவின் முற்றத்தின் பட்டப்பகலில் பகிரங்கமாக அல்லாஹ்வை வணங்கத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ அழைப்புக்கு மக்களிடையே ஆதரவு அதிகரித்தது. ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ்வின் மார்க்கத்தை தழுவினார்கள். அதனால் இஸ்லாமை ஏற்றவர்களும் அவர்களது குடும்பத்தில் இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் தோன்றின. நாளுக்கு நாள் இஸ்லாமிய வளர்ச்சியை கண்ட குறைசிகள் கடும் கோபத்தில் மூழ்கினார்கள். மக்கா ஒரு சோதனை சாலை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துளை இல்லை என்ற சத்திய முழக்கத்தின் குரல் வலையை நசுக்க அசத்தியவாதிகள் கிளம்பினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரை அல்லாஹ்வின் தூதராக நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களையும் பரிகசித்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், பொய்ப்பித்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஓரிரை கொள்கையையும் வறுமையும் நம்பிக்கையை குறித்து சந்தேகங்களை கிளறினார்கள். பொய் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டார்கள். நபியும் அவர்கள் தனது தோழர்களும் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். நாம் இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவர் இஸ்லாத்திற்கு மக்களை அழைத்ததை பற்றியும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியாக ஹிஜ்ரத் பயணம் பற்றி அடுத்த ஹதீஸில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதனை கேட்டு நீங்களும் பயன்பெறுங்கள். மற்ற உங்களுக்கு பிரியமானவர்கள் மற்றும் முஃமினான முஸ்லிமான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதனை பற்றி கூறி இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக சுன்னத்தான முறையில் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அனைவரும் எங்களுக்காகவும் துஆ செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.